வெல்கம் டு KalasFoodie. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யலாம்லாம் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு நல்லா அலசி மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோலாம் இந்த மாதிரி வந்து நல்லா தீன் ஸ்லைஸாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக வந்து பொட்டேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இது வரைக்கும் நம்ம KalasFoodie சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம உப்பு போட்டுக்குவோம், தேவையான அளவு. இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு இப்படி நல்லா பெரட்டி வச்சிட்டோம்னா இதில் ஃபுல்லாக உப்பு வந்து நல்லா சார்ந்துக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னு வந்து உப்பு வந்து நம்ம போடாமே கூட நம்ம சாப்பிட்றலாம். அதுவும் இல்லாமல் வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம தண்ணியில் இல்லாமல் இப்படி வச்சுருக்கோம். ஸோ இதனுடைய கலர் வந்து மாறிடும். இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சிட்டோம்னா கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த விஷயம். ஒரு இட்லி அவிக்கிற தட்டை எடுத்து வச்சுப்போம். அதில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஆயில் வந்து இந்த மாதிரி லைட்டாக அதில் இருந்து தடவி வச்சுக்குவோம். இப்போ நம்ம உப்பில் வந்து போட்டு பெரட்டி வச்ச பொட்டேட்டோவை வந்து எடுத்து இதில் வைப்போம். இந்த மாதிரி வைப்போம். இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் இது வேகட்டும், அதுக்கு மேலே வேண்டாம். கரெக்டாக 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்குவோம். ஒரு 70% குக்கான இந்த பொட்டேட்டோவை இதில் இருக்க எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் வந்து போகணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படி ட்ரை பண்ணிக்குவோம். இல்லை ஒரு கிச்சன் டவல் அதில் இருந்தால் கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரன்ச்சியாக நமக்கு ஃப்ரை கிடைக்கும், பொட்டேட்டோ ஃப்ரை கிடைக்கும். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதுவே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்த பொட்டேட்டோவை போடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சம் மாவு வந்து கோட்டாகிற மாதிரி பண்ணிக்கணும். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் போகிறதுக்கு தான். அப் அண்ட் டவுன் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஹரிசாண்டலாக. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துருவோம். இல்லைன்னா அது எண்ணெயில் பட்டு எண்ணெயெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ எல்லாம் இந்த மாதிரி பண்ணி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணதை எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் உடனே வறுத்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஈவினிங் வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறம் கூட போட்டு சாப்பிட்லாம்.
ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பொரிக்கணும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அதை நம்ம பரட்டி போடுவோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்புறம் 2 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து இது நல்லா வந்துடும். நல்லா கிரன்ச்சியா இருக்கு. இது போடும்போதே சவுண்ட் தெரியுது அவங்களுக்கு, நல்லா கிரன்ச்சியா இருக்குது. இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டுக்குவோம். மாவுலாம் இல்லாம போட்டுக்கோங்க, நல்லா தட்டிட்டு. ஒரு 2 நிமிஷம் வந்து இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாரும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ்க்கு தேவைப்படும் போது நம்ம பொரிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இதுக்கு விருப்பப்படுறவங்க வந்து மேலே வந்து மிளகாய் பொடி இல்லை சாட் மசாலா விருப்பம் இருக்கவங்க தூவி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து சிம்பிளாக வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.